எம்மை அழைத்திடுங்கள் யா ரசூலல்லாஹ், எம்மை அழைத்திடுங்கள் யா ஹபீபல்லாஹ், எம்மை அழைத்திடுங்கள் யா ரசூலல்லாஹ், எம்மை அழைத்திடுங்கள் யா ஹபீபல்லாஹ், எம்மை அழைத்திடுங்கள் யா ரசூலல்லாஹ், எம்மை அழைத்திடுங்கள் யா ஹபீபல்லாஹ், எம்மை அழைத்திடுங்கள் யா ரசூலல்லாஹ், எம்மை அழைத்திடுங்கள் யா ஹபீபல்லாஹ். شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان وما لم يشأ لم يكن ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض ولكن كذبوا فأخذناهم بما كانوا يكسبون. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين الشاكرين. الحمد لله رب العالمين. உலகத்திற்கு அதிபதியாகிய அருளாளன் அன்புடையோன் இல்லாமல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக என் உயிரிலும் மேலான கல்வி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஆயிரம் ஆயிரம் ஸலாத்தும் ஸலாமும் சொன்னவனாக கண்ணின் மணியென கண்மணியை காத்த நற்றவர் தோழர்கள் அன்பு சஹாபாக்களின் பொற்பாதங்களை என் சிரத்தில் சுமந்தவனாக தாபியங்கள் தபஅத்தாபியங்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் அல்லாஹ்வின் நேச செல்வர்கள் வாழ்ந்து காட்டிய விடுத்துரைத்த கருத்திருத்தங்களை நானும் என் வாழ்க்கையில் எடுத்து நடந்தவனாக என் உலகில் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் என் அனைவரையும் பொருந்திக் கொண்டும் அவனுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் எம் அனைவர் மீதும் சொரிவானாக, எம் அனைவர்களையும் சுவர்க்கவாசிகளாக ஆக்குவானாக. மழை என்பது காலத்தின் தேவைக்கு ஏற்ற அல்லாஹ் பொழியக்கூடிய இறக்கி வைக்கக்கூடிய மாபெரும் அருளாகும். மழை என்பது மிகப்பெரும் ஒரு எண்ணத்தாக அல்லாஹ் எமக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹினால் ஒரு சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட அருள் கிடைக்காமல் இருப்பதற்கான காரணங்கள் பல இருக்கின்றன. மழையினால் பாதிக்கப்பட்ட சமூகம் மழை பொழிந்தது போதும் எங்களுக்கு மழை தேவையில்லை என்று இதற்கு முன் மழை வேண்டாம் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்த சமூகம் எத்தனையோ இருக்கின்றது. எமதூரிலும் சில வருடங்களுக்கு முன்னால் மழைகளினால்
எமது வீடுகளும் எமது காணிகளும் விவசாய நிலங்களும் மூழ்கடிக்கப்பட்டு அல்லாஹ்விடத்திலே மலைகளை காட்டு பிரதேசங்களுக்கும் ஓடைகளுக்கும் நீ கொள்ளை செய்வாயாக என்று பிரார்த்தித்த நாட்கள் எம்மை கடந்து மழை எங்களுக்கு பொழிய மாட்டாதா என்ற எதிர்பார்ப்புடன் ஆசையுடன் அவாவுடன் அல்லாஹ்விடத்தில் இரு கரங்களை ஏந்தியவர்களாக மைதானங்களில் லோலப்பட்டவர்களாக எங்களை காணப்படுகின்றது. நாம் இன்று அவ்வாறான ஒரு கஷ்டத்துக்குள் அகப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய மழை என்கின்ற அருள் நமக்கு கிடைக்காமல் இருப்பதற்குரிய காரணம் என்ன என்பதை இதற்கு முன் ஓதப்பட்ட குத்துபா பேருரைகளில் கேட்டிருக்கலாம், தெரிந்திருக்கலாம். அதிலும் குறிப்பாக 5 பாவச் செயல்கள் ஒரு சமூகத்தில் தலைவிரித்தாடினால் அந்த சமூகத்தை அல்லாஹ் வறட்சியை கொண்டு சோதிக்கின்றான். மழையில்லா கொடுமையை கொண்டு மழையில்லாமல் அந்த சமூகத்தை அல்லாஹ் வேதனை செய்கின்றான் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே எங்களால் பார்க்க முடிகின்றது. இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் அந்த ஹதீஸுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக சுட்டிக்காட்டக்கூடிய பாவத்தியல் என்னவென்றால் விபச்சாரம். விபச்சாரம் என்பது ஒரு சமூகத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டு ஒரு அரசாங்கத்தினால் விபச்சாரத்திற்கு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டு விபச்சாரத்தினால் அரசாங்கம் ஒரு நிதியை திரட்டுகின்ற ஒரு காலப்பகுதி. ஒரு சமூகத்தில், ஒரு கிராமத்தில், ஒரு பட்டினத்தில் விபச்சாரிகளும் விபச்சார ஆண்களும் நிறைந்து காணப்படுகின்ற ஒரு காலம். இந்த காலத்தில் நல்லவர்கள் இருந்தாலும் சிறியவர்கள் இருந்தாலும் அவர்களும் அல்லாஹ்வினால் இறக்கப்படக்கூடிய சோதனைக்குள் அகப்படுவார்கள். பஞ்சத்தை கொண்டும் பட்டினியை கொண்டும் பசியை கொண்டும் அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். மழை இல்லாமல் வறட்சி அடைவார்கள். அல்லாஹ்விடத்திலே எத்தனை தடவைகள் மழை தேடிக் கொள்ளாலும் மைதானங்களில் ஒன்று கூடி அல்லாஹ்விடத்திலே கரங்களை எழுதி கண்ணீர் வடித்தாலும் பாவிகள் தான் செய்த பாவங்களை உணர்ந்து, குறிப்பாக விபச்சாரம் போன்ற பெரும் குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடிய கொடூரமான பாவத்தை செய்யக்கூடிய பாவிகள் தான் செய்த பாவங்களை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடித்து தௌபா செய்தால் மட்டுமே எங்களுக்கு இதேற்றம் இருக்கின்றது, மழை எங்களுக்கு பொழிவதற்கான சாத்தியம் இருக்கின்றது. அது இல்லாமல் எத்தனை தடவைகள் மழை தேடி அல்லாஹ்விடத்திலே நாங்கள் இறங்கினாலும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தாலும் மழை எங்களுக்கு பொழிய மாட்டார். நபியுல்லாஹி மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் மழையில்லா வறட்சி அவர்களை மிகவும் கடுமையான கஷ்டத்துக்குள்ளாக்கியது. மழையை அல்லாஹ்விடத்திலே தேடி பிரார்த்தித்தவர்களாக 70,000 அவர்களுடைய தொண்டர்களை அவர்களுடைய தோழர்களை அழைத்து ஒரு மைதானத்திற்கு செல்லுகிறார்கள். 70,000 மக்களும் அல்லாஹ்விடத்திலே 2 கரங்களையும் ஏந்தி நபியுல்லாஹி மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமைத்துவத்தின் கீழே பிரார்த்தனை செய்கிறார்கள். மழை பொழியவில்லை. தண்ணீர் துளிகள் தான் மண்ணிலே சிந்தியது. ஆனால் மழை துளிகள் இந்த மண்ணிலே சிந்தவில்லை. காரணம் என்னவென்று நபியுல்லாஹி மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிந்தித்தார்கள். அல்லாஹ் நபியுல்லாஹி மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லுகின்றான், மூஸாவே, 40 வருடமாக பாவச் செயல்களில் ஈடுபட்டு என்னுடன் யுத்தம் செய்யக்கூடிய ஒரு மனிதன் உமது சமூகத்திலே இருக்கின்றான். 70,000 மக்களுக்குள் ஒரு மனிதன் 40 வருடமாக என்னுடன் யுத்தம் செய்கின்றான். அவன் பாவங்களை செய்து பிழை பொறுப்பு தேடாமல் என்னை எதிர்த்தவனாக போர் செய்தவனாக பாவங்களை அதிகரித்துக் கொண்டே செல்லுகின்றான். அந்த மனிதன் உமது சமூகத்தை விட்டு வெளியேற்றப்படுகின்ற வரைக்கும் மழை உமது சமூகத்திற்கு பொழிய மாட்டார் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். மூஸா அலைஹிஸ்ஸலாம் கேட்கின்றார், அந்த மனிதன் யார் என்று எனக்கு அடையாளம் காட்டினார். அந்த மனிதனை நான் அப்புறப்படுத்துகின்றேன் என்று மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வினவுகின்றார். அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் உயரமான ஒரு இடத்தில் ஏறி நான் சொன்னதை போன்று உமது சமூகத்திற்கு அழைப்பு விடுங்கள்.